நியோமேக்ஸில் பல்லாயிரக்கணக்கான பேர் பணத்தை போட்டிருக்கீங்க. அதில் எல்லாருமே வசதி படைத்தவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி வசதி படைத்தவங்களும் கூட பெரிய அமௌண்ட்டாக போட்டு மாட்டிட்டு இருக்கீங்க. மேலும் பலர் யாருன்னு பார்த்தா மிடில் கிளாஸ் மற்றும் லோ கிளாஸ், அன்றாடம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குருவி சேர்க்குற மாதிரி பணத்தை சேர்த்து அந்த அமௌண்ட்டை எல்லாத்தையும் எப்படியாவது நம்ம இன்னும் கொஞ்சம் பெருக்கிற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தில் இருந்தவங்க தான் இவங்க எல்லாரும். இப்படிப்பட்ட அறிவிப்பு, உங்களுடைய பணத்துக்கு அதிகமான வட்டியை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த அறிவிப்பை நம்பி பணத்தை கொண்டு போய் இந்த நியோமேக்ஸில் போட்டாங்க. இதுக்கு மெயினான காரணம் அந்த கம்பெனியோட ஏஜென்ட்ஸ். இவங்களுடைய பேச்சை கேட்டு அந்த பணத்தை எல்லாத்தையும் டெபாசிட் பண்ணாங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, ஏலம் விடுறோம் நாங்கள், அந்த இடங்கள் நியோமேக்ஸ் வந்து இடத்த வாங்கி வச்சுருக்கு, அந்த இடத்த எல்லாத்தையும் நாங்கள் ஏலம் விட போகிறோம், ஏலம் விட்டுட்டு அந்த பணத்தை எல்லாம் நாங்கள் திருப்பி, அந்த ஏலம் விட்டு வரக்கூடிய பணத்தை திருப்பி முதலீட்டாளர்களுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறதா இந்த எம்எஸ்டிசியில் பதிஞ்சு இப்போது ஏலமும் போயிட்டுருக்கு. இந்த ஏலம் எப்படி முடிய போகுது, சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதா அப்படின்றத தாண்டி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை யோசிங்க. இந்த முதலீட்டாளர்கள் கையில் இருந்த பணத்தை எல்லாத்தையும் இந்த நியோமேக்ஸில் இந்த ஃப்ராடுக்காரங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. மேற்கொண்டு இடம் வாங்குறதுக்கு இவங்கக்கிட்ட காசு இருக்கா? திரும்ப திரும்ப நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் இந்த எம்எஸ்டிசியில் பதிவு பண்ணுங்க பதிஞ்சிட்டு இடங்களை நீங்கள் வாங்குங்க, அப்படி வாங்கினீங்கன்னா தான் அந்த அமௌண்ட்டை வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க முடியும், நாம் தான் இதுக்கு சப்போர்ட்டிவாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த கம்பெனி இப்படி எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு கிளாமரான அட்வர்டைஸ்மெண்ட்டை சொல்லி எல்லாத்துட்டையும் பணத்தை வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அது நடந்துட்டு இருந்த அந்த காலத்தில் கூடயா யாருக்குமே தெரியாது? எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தீங்களா? கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு, போலீஸ்காரங்க, ஏன் ஜட்ஜு, வக்கீல், யாருக்குமேவா தெரியல? இவ்வளோ பெரிய ஸ்கேம் இந்த தமிழ்நாட்டில் நடந்து முடிகிற வரைக்கும் யாருக்குமே தெரியல. அப்படின்னா நாங்கள் நம்பணும் அதை. இப்போ எல்லா பணத்தையும் நியோமேக்ஸில் போட்டுட்டாங்க. போட்டதுக்கப்புறமும் அந்த இடம் இருக்குது, அந்த இடத்த அட்லீஸ்ட் டிஸ்போஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க கிட்ட கொண்டு போய் அதை சேர்க்கணும் அப்படின்ற அந்த முயற்சி இல்லை. திரும்பவும் அந்த இடத்த எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த பணத்தை வச்சு தான் நாங்கள் 20% 30% நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது கிளியராக தெரியுது. நீங்கள் திரும்பவும் ஏமாத்துறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய நீதியரசர் அது இது இன்னும் இந்த நியோமேக்ஸில் ஏமாந்தவங்க நம்பிக்கிட்டே தான் உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு அந்த ஏஜென்ட்டை நம்பினாங்க, அந்த நியோமேக்ஸ் முதலாளிகளை நம்பினாங்க, நியோமேக்ஸ் கம்பெனியை நம்பினாங்க. இப்போ இந்த வக்கீல்களையும் நீதியரசரையும் நம்பிட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க நம்புறதை தவிர வேற என்னங்க தப்பு பண்ணாங்க? ஏமாத்துறதை மட்டுமே பொழப்பா வச்சு இவ்வளவு ஜனங்க தமிழ்நாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏலம் விடுறீங்க, ரைட்டு, அந்த ஏலத்தை முதலீட்டாளர்கள் தான் திரும்பவும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன லாஜிக்குங்க இருக்குது? திரும்ப லட்சக்கணக்கான பணத்தை உங்ககிட்ட கொடுத்து இடத்த வாங்குறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்கன்னா அந்த பணத்தை வச்சு அவங்க காலம் தள்ளிட்டு போயிடுவாங்கல்ல. திரும்பவும் எதுக்கு நியோமேக்ஸ் பணம் நமக்கு திரும்பி வருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் புரிஞ்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கு எம்எஸ்டிசியில் நிறைய பேர் பதியலை, அவங்க ஏலத்தில் அவங்க இடத்த எடுக்கிறதுக்கு வரமாட்டுறாங்க, அவங்க வந்தால் தானே அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் முட்டாள்தனமா இல்லையா? எம்எஸ்டிசியில் எதுக்காக பதியணும்? உங்களுக்கு ஏலம் விட்டு ஏதாவது மக்களுக்கு செய்யணும், இந்த நியோமேக்ஸில் ஏமாந்தவங்களுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஏலம் விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. திரும்ப திரும்ப முதலீட்டாளர்களே ஏமாத்துறதுக்கு எதுக்கு முயற்சி பண்ணுறீங்க? அவங்கக்கிட்ட பணம் இல்லைங்க. திரும்ப திரும்ப பணத்தை அவங்க உருவாக்குறதுக்கு மேற்கொண்டு கடன் வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது சரியாங்க? நீங்கள் டெம்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவங்கள. நியூஸ் பர்சன் மூலியமாக சொல்கிறீங்க, வக்கீல் மூலியமாக சொல்கிறீங்க. உங்களுக்கு என்னதாங்க ஆச்சு? மக்களுக்கு நல்லது செய்ய முடியும்னா செய்யுங்க, அப்படி இல்லைன்னா பேசாமல் அமைதியாக இருந்துருங்க. இந்த இடங்கள் எல்லாம் விற்று முடிகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆக போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதுக்குள்ள நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் எல்லாத்தையும்
திருப்பி ஏமாற்றுகிறதற்கு நீங்கள் இப்படி ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கீங்க. சரி, நான் ஒன்று கேட்குறேன். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 20-21 கோடி ரூபாய்க்கு இடத்த விற்றதா நியூஸ் வருது. இந்த பணத்தை அதிகபட்சமாக ஏமாந்தவங்களுக்கு முதல்ல பிரித்து கொடுங்க. நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பிரித்து கொடுக்கறதுக்காகத்தான் ஏலத்தை விடுறீங்க, அதுக்காகத்தான் நீங்கள் இப்படி இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்க. இந்த முழுசாக இருக்கக்கூடிய அத்தனை நிலத்தையும் விற்று பூரா பணமும் எங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருக்கும் டிஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே போவீங்க. உங்களுடைய வாக்குறுதியை யாருங்க நம்புவா? அப்படி நம்பி தாங்க இந்த நியூமேக்ஸில் ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது உங்களையும் நம்பி இவங்க ஏமாறுறதுக்கு தயாராகணுமா? இந்த நியூமேக்ஸ் முதலீட்டாளர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இந்த இடங்கள் எல்லாத்தையும் விற்று பணமாக உங்களுக்கு கிடைக்கிறது தான் உங்களுக்கு சரியாக இருக்குமா? பணமாக உங்களுக்கு வேணும்னா அந்த இடம் ஃபுல்லாக விற்று முடிகிறதுக்கு பல காலம் ஆகும். அந்த பணம் எல்லாம் கவர்மெண்ட் கைக்கு போயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் டிஸ்போஸ் ஆகுமா அப்படின்றது எந்த வகையில் நிச்சயம்? யார் சொல்லுவா? யார் கேரண்டி கொடுப்பா? இவ்வளவு பணத்தையும் பார்க்கும்போது அரசியல்வாதிகள் சும்மாவா இருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. இவங்க உங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ மெனக்கிடுறாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க. இன்னொரு தடவை நியூமேக்ஸ் முதலீட்டாளர்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நான் திரும்ப பேசிகிட்டே இருக்கேன். நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு சரி அப்படின்னு பட்டுச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.